புஷ்பா புஷ்பா வாமா வெளியே. சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? தலை வலிக்கிற மாதிரி இருக்குதம்மா. உன் கையால் சூடாக காய் போட்டு எடுத்துனாம்மா. காப்பியா? நான் போடுற காப்பி தான் உங்களுக்கு பிடிக்காது. யார் சொன்னதுமா? நீ போற காப்பி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கொஞ்சம் சூடா போட்டு வந்து கொடுமா. என்ன துளசி நீ புதுசா காப்பிலாம் கேட்குறீங்க? ஆமாம்மா, அவ்வளோ தொழுந்து அந்து வரேன்ல, தலை வலிக்குதுமா, கொஞ்சம் உன் கையால போட்டு கொடுமா. என்ன இன்னைக்கு ரொம்ப பாசமா பேசுதுங்க. இந்த போட்டு எடுத்துன்னு வரேன். என்னம்மா, அண்ணன் வந்துட்டானாம்மா? வர டைம் தான் நேரம் வெளியே உட்காந்துக்கிறேன். அம்மா, என்னை மறந்துட மாட்டல்ல? இருடி வரட்டும், அவன் பார்த்துக்கலாம். துளசி எப்போ வந்த? இப்பதானா வந்தேன். சேர் போட்டு உட்கார்த்தானே? சார் எதுவும் தரலண்ணா. புஷ்பா புஷ்பா சொல்லுங்க, நீங்களும் காப்பி குடிக்கிறீங்களாங்க? காப்பிலாம் வேணாம்மா, ஒரு சாரை தூக்கி போட்டு துளசி உட்காரட்டான். ஏம்மா மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரா? இல்லண்ணே, அவருக்கு வேலை செட் ஆகலையா, சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னுக்கிறாரு. இன்னுமா பிஸ்னஸா? சரி சரி பண்ணட்டுமா. நாங்க நீ உட்காருங்க. இந்தாம்மா உட்காரு. என்னப்பா மத்தியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நானும் புஷ்பா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரான். நீங்க உட்காந்துக்கிறீங்களா? கடிக்கா எங்க? அவ கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னாம்மா, அதான் கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வரலான்னு இருக்கிறேன். பொருளா? அதெல்லாம் வேணாம், சம்பளத்தை எடு முன்ன. ஓ, சம்பளம்னாலா? நல்லா பாசமா பேசுறாங்க. ஆமாண்ணே, எனக்கும் பங்கு இருக்குது, மந்திராத. பங்கா? என்ன பங்கு? டேய் வளர்ந்து பேசாத, முன்ன சம்பள காசு எடு. ஐயா இந்தாம்மா. என்னடா இது? 1000 ரூபாம்மா. தெரியல? இது எதுக்கு? மூக்குல மோந்துக்கிறதுக்கா? அம்மா உனக்கு என்ன தேவை என்ன சொல்லுமா, நான் வாங்கி தரேன். இது சும்மா கையில வச்சுக்கோ. ஒரு பெத்தவகிட்ட சம்பளத்தை கொடுக்காத 1000 ரூபாயோட கொடுக்குற, வேணா உன் சம்பளம் எத்துன்னு போட. அம்மா அதான் நீ கேட்டா நான் இது ஒன்னாலும் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. வீட்டு வாடகை கட்டணும், நிறைய செலவுலாம் இருக்குதுமா, இதை வச்சுக்கம்மா. அண்ணா, நீ பண்றது ரொம்ப தப்புண்ணா. சம்பளத்தை வாங்கி அம்மா கிட்ட தானே கொடுக்கணும். அம்மா சம்பளத்தை வாங்கி நானே வச்சுக்கல, எல்லா செலவுக்கும் கொடுக்கணும். அதெல்லாம் தெரியாது. நீ சம்பளம் வேணும், அம்மா கிட்ட தானே கொடுக்கணும். அதான் கொடுக்குறேன் நான் 1000 ரூபாய். யாருக்கு வேணும் அந்த காசு? அம்மா இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சம்பளமே பத்தாதுமா, நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலம்மா. ம், எட்டு மணி எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருவான் மொத்தத்தையும். அத்தை, நீ ஆச்சும் பிள்ளையாச்சு, என்கிட்டலாம் வரக்கூடாது. ஏய் பெரியவங்கண்ணா, மரியாதை இல்லாம பேசுறேன், அமைதியாயிரு. ம். இங்கே திட்டுற மாதிரி திட்டுவான், உள்ள போய் பொட்டிப்பாங்க ஆட்டம் அடிக்கிடுவான். அண்ணா, எங்க வீட்டுல பிசினஸ் பண்ணணும்னு சொன்னார்ல, உங்ககிட்ட பணம் எதனா தான் வேணா சொன்னாரு. பிஸ்னஸ் பண்றதுக்கு பணமா? நானே கூலி வேலைக்கு போயின்னுக்கிறேன், என்கிட்ட எங்க இருக்குதுமா பணம்? பாருமா, அண்ணன் என்ன சொல்றது பாத்தியா? அண்ணனுக்காக ஆசை ஆசை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நானு. அவனுக்கு இதெல்லாம் புரியாதுமா. அவன் புஷ்பா புஷ்பான்னு புஷ்பா பின்னாலே அலைவான். அத்தை, மறுபடியும் சொல்றேன், என் பேச்சுக்கு வராதீங்க. ஐயோ, இந்த குடும்பத்துல பெரிய புள்ளியா பிறகுறதுக்கு எவ்வளோ பாவம் தெரியுமா? சா ஏங்க, டைம் ஆச்சு, கழிக்கு போலாம் வாங்க. ம், கூப்பிடுறா பாரு, போ எல்லாம் சமைச்சு காலி பண்ணிட்டு வா. சொன்னா புரிஞ்சுக்கிட்டு, இவங்க தான் அது மாதிரி பண்றாங்களா, நீயும் அதே மாதிரி பண்ற பத்தியா? என்னடா என்னையும் அவ்வளோ மாதிரியே நினைச்சியா? ஆமாண்ணா, நீ பண்றது சரியில்லை, எங்களுக்கு அப்புறம் தான் ஆவ. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. அண்ணன்ற முறையில் உனக்கு எல்லா கடமையும் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். இப்ப கீச்சனி எங்க வீட்டுக்கு பிசினஸ் பண்றது காசு கேட்டா தரையா? இது வரைக்கும் உங்க வீட்டுக்கார எத்தனை முறை பிசினஸ் பண்றேன், என்கிட்ட எத்தனை முறை காசு வாங்கி போய்க்கிறா, இன்னமும் அந்த கடன்லாம் அடியில. கொடுத்ததுலாம் சொல்லி காட்டுறியா? பாருமா, அவங்க பொண்டாட்டி எதுக்கு என்ன எப்படி அசிங்கப்படுத்துது? ஆமாண்டி, அவன் எதுப்பால் தாண்டி அசிங்கப்படுத்தினுக்கிறான் நம்மள. அண்ணன் சாப்பிடணும் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன், ஆனா அண்ணன் இப்படி பேசுதுமா. ஆசையாவா? அப்படின்னாமா வேணுங்கிறா? அதுவானே, இந்த பாருண்ணே, உனக்கு சத்துணவு மாவானே, நீ சாப்பிட்டேன்னா சத்தா இருப்பண்ணே. சாப்பிடுங்க, சத்துணவு மாவு, சத்தா இருப்பீங்க. நான் எப்படிலாம் உனக்கு நான் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ எனக்கு ஆசையே தர மாட்டேன்ற. அம்மா உன் பாசம் எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் இல்லைம்மா. ஆமாண்ணே, இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்தா இருக்கும். சத்தாதாம்மா இருக்கான். பாலிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்ற. நான் உங்ககிட்ட சண்டை போட்டு வாங்கினேன், நீ இப்படி சொல்ற? சண்டை போட்டு வாங்கினேன், கேட்டா அவங்களே தரப்போறாங்க. அம்மா இந்தம்மா இந்த 1000 ரூபாய் வச்சுக்கம்மா. யாருக்குடா வேணும் இந்த 1000 ரூபாய்? ஒழுங்கா 5000 ரூபாய் கொடு. ஆமாண்ணே, எனக்கு 2000 ரூபாய் கொடு. ஆமாம்மா, அம்மாக்கு 5000, உனக்கு 2000, மீதி 3000. அதை வச்சு நாங்கள் என்னம்மா பண்ணுறது? எனக்கு அதெல்லாம் இப்போ தெரியாது. நான் 2000 ரூபாய் கொடுக்குறே இல்லையா? 500 ரூபாய் தரேன், வாங்கிக்கின்னு போ. பாத்தியம்மா, பொண்டாட்டி வந்தவருக்கு மாறிடுச்சு. யாருக்கு வேணும் இந்த 500 ரூபாய்? வேணா போ. போனா போ, என்கிட்ட இருக்குதான் தர முடியும். போ, உன் தம்பி கிட்ட கேளு. இப்போ எதுக்குடா அவனை இழுக்கிற? ஏங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நான் பாக்குறேன் வாமா. நீ எதுவும் கவலைப்படாத தங்கச்சி, அண்ணன் நான் இருக்கேன். வாப்பா, அம்மாக்கு 5000 ரூபாய் வேணுமா, கொடுப்பா. அதை நீ சொல்லாதடா. ஆமாண்டா, நான் 5000 கொடுப்பேன், 50000 ரூபாய் கூட கொடுப்பேன். அது நீ சொல்லாதடா. ஏய்
நான் வாடா போடான்னு பேசிக்கிறேன் அவ்வளோதான் தெரிஞ்சுக்க உனக்கு. ஆண்டி உங்க பெரிய பிள்ளைகிட்ட சொல்லுங்க புடிச்சுக்கிற மரியாதையில பேசுறாரு. மகாராணி தப்பா எடுத்துக்காதம்மா. டேய் கம்முன்னுறா. ஆமாம்மா உங்க பொண்டாட்டி என்னென்னவோ சொல்லி கொடுத்துக்கிறா, அதான் கண்ணு முன்னும் தெரியல அவருக்கு. துளசி வந்த வேலையை பார்த்துன்னு போயிடு, தேவையில்லாத பேசாத. டேய் என்னடா அக்கா மரியாதை இல்லாத பேசுறா? எனக்கு மரியாதை பேச தெரியாதுப்பா, உனக்கு மரியாதை பேச தெரியல. அவங்க வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ண பாராறான், காசு கேட்குது கொடுப்பா. பிஸ்னஸா? எவ்வளோக்கா வேணும்? தம்பி ஒரு 2 லட்சம் வேணும்டா, கொடுக்குறியாடா? கொடுக்குறேங்க, எல்லா காசும் பேங்க்லுக்கு தான். ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு. என்னது ஏடிஎம் கார்டுக்கு தொலைஞ்சு போச்சா? கவலைப்பட துளசி, பேங்க்ல போய் எடுத்துக்கலாம் காசை. அதெல்லாம் எடுக்கலாம், ஆனா ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு. சின்ன சிக்கலா? அதுன்னா அது நான் போய் பேங்க்ல விசாரிச்சேன், அக்கௌண்ட்டே லாக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அக்கௌண்ட்டே லாக் ஆயிடுச்சா? சரி அதுக்கு உங்ககிட்ட தான் 10,000 ரூபாய் வாங்கலான்னு வந்தேன். சரியாச்சுன்னு குத்துடுறேன். இன்னைக்கு எனக்கு சம்பள நாளுன்ட்டு ஆளுக்கு ரவுண்டு கட்டுறீங்களா? எங்க நான் அப்பயே சொன்னேன் இவங்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்கன்ட்டு. ஏம்மா மகாராணி, உங்க அப்பா கிட்ட வாங்கி தரத்தானம்மா? எங்க அப்பா துபாய் போயிருக்காரு, அவர் வந்தோன்னா வாங்கிப்போம். ஓ சரி, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஒரு 10,000 ரூபாய் காசுக்கு உங்க அண்ணன் நம்மள அசிங்கப்படுத்துறாரா? டேய் உன்னதான் அவ்வளோ தேரம் கேட்குறாங்களா கூடாண்டா. இந்த பாருமா தரேன், என் கூட பிறந்ததுக்காக தரேன், ஆனால் அவ்வளோலாம் தர முடியாது. டேய் எங்க கம்னுங்க. சரி இருபத்து கொடு. அந்த வைக்கு வா. சரி இந்தா உனக்கு 1000 ரூபாய். துளசி இந்தா உனக்கு 1000 ரூபாய். மா இந்தா உனக்கு 1000 ரூபாய். ஏய் உனக்கு அப்பவே சொன்னேன் எனக்கு 1000 ரூபாய் வேணாம், எனக்கு 5000 ரூபாய் கொடு. சப்போ இந்தா 1500 ரூபாய். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் தர முடியாது. ஏய் வாடி கடைக்கு போகலாம் நம்ம. இவ்வளோ நேரம் காத்ததுக்கு இதான் தேர்ச்சி. உனக்குனாம்மா 1500, எங்களுக்குலாம் 1000. வாங்க போலாம். ஆண்டி வரேன் ஆண்டி. அம்மா வரேம்மா. மச்சான் எனக்கு ஒரு 500 ரூபாய் கூட. என்ன மச்சான்? எங்க எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. இந்தாம்மா. அம்மா நானும் வரேன்.